கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடி நீட்டு நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்து தெரிவித்துள்ளேன். தேவன் அருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சிகிறேன். தினம்தோறும் அதிகால வேளையிலே பரிசுத்த வேதத்தில் நாம் ஒரு பகுதியை தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். அதிகால வேளையில் அபிஷேகங்களை பெற்றுக்கொள்ள, தேவனுடைய கிருபை பெற்றுக்கொள்ள புதிய நாளிலும் இணைந்திருங்கள். எபேசியர் 4 அதிகாரம் 22 முதல் 24 ஆகிய வசனங்கள். அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளினாலே கெட்டுப்போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து ஓட்டு, உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இன்னைக்கு செய்தி என்ன அப்படின்னா, பழைய மனுஷன் புதிய மனுஷன். பழைய மனுஷன் எப்பமெல்லாம் எந்திரிக்கானோ அப்பமெல்லாம் வீட்டில் பிரச்சனை வரும். புதிய மனுஷன் அப்படின்னாலே தேவனுடைய சாயல், மெய்யான நீதி, மெய்யான பரிசுத்தம். அப்ப அந்த பழைய மனுஷன் யாரு அப்படின்னா, முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷன். ஒரு குடும்பத்திலே பழைய சுபாவங்கள், பழைய எண்ணங்கள், பழைய நினைவு, பழைய காரியங்கள், 10 வருஷம் முன்னாடி, 5 வருஷம் முன்னாடி, ஒரு 15 வருஷம் முன்னாடி பழைய காரியங்களை எடுத்து நம்ம பேசுறோம் அப்படின்னா அது பழைய மனுஷன். நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், நான் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கேன், நான் ஞானஸ்தானம் எடுத்துட்டேன், நான் பைபிள் வசனம் எப்படி எழுதப்பட்டிருக்கோ அதே போல என்னுடைய வாழ்க்கையை மாற்றி அமைத்து கொண்டு நான் நீதியை பின்பற்றேன், நான் பரிசுத்தமா வாழ்றேன், நான் உண்மையா இருக்கேன், நான் தேவனுக்கு பிரியமானபடி இருக்கேன் அப்படின்னா அது புதிய மனுஷன். அப்ப அந்த புதிய மனுஷன், பழைய மனுஷன், இந்த ரெண்டையும் ஒரு குடும்பம் நல்ல அழகா கண்டுபிடித்தால் நம்ம வாழ்க்கையில 90% பிரச்சனையை நம்ம நிப்பாட்டலாம். அப்ப அந்த 90% பிரச்சனையை நிப்பாட்டணும் அப்படின்னா அவங்கவுங்க வீட்டில் அவங்கவுங்க தான் கண்டுபிடிக்கணும். எப்படி ஒரு வீட்டில் சமையல் பண்ணி அவங்கவுங்க வீட்டில் சாப்பிட்றாங்களோ அதே போல் நம்ம கையில் பைபிள் எழுதி கொடுத்துட்டாரு. நம்ம வீட்டில் இருக்கும்போது நம்ம எப்படி யோசிக்கணும் அப்படின்னா, வீட்டில் சண்டை போடும்போது ஒரு 5 வருஷம் முன்னாடி, ஒரு 10 வருஷம் முன்னாடி இப்படி நடந்துட்டு அப்படின்னு சொல்லி சண்டை போடுவாங்க. என் வாழ்க்கையில் அப்படிலாம் இருந்திருக்கு. அப்புறம் அது என்ன ஏது, ஏன் பிரச்சனை வருது, ஏன் வியாதி வருது, இதெல்லாம் உட்காந்து யோசித்து பார்க்கும்போது அந்த பழைய நினைவு, அந்த பழைய காரியங்கள், செத்துப்போன காரியங்களை போய் தோண்டி எடுத்தா அந்த பழைய பலவீனம், பழைய வியாதி, இந்த பழைய மூர்க்க குணம், பழைய சுபாவம், பழைய நினைவுகள் மறுபடியும் எந்திரிச்சு வருது. ஒரு குடும்பம் ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் கர்த்தருடைய பிள்ளைகள் சர்ச்சைக்கு போறோம், நம்ம நற்கரணை எடுக்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகள் மனம் திரும்பி வாழ ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் பழைய காரியங்களை நம்ம விட்டா மட்டும்தான் புதிய சிருஷ்டியாக, புதிய சாயலாக, தேவனுடைய சாயலாக நம்ம பரிசுத்தமா வாழ முடியும், நீதியை பின்பற்ற முடியும். இன்னைக்கு நிறைய குடும்பத்துல கம்ப்ளைண்ட் எங்க வரும் அப்படின்னா, அந்த பழைய மனுஷனுக்கு கொஞ்சம் நம்ம சாப்பாடு கொடுத்தாச்சு அப்படின்னா அந்த ஜென்ம சுபாவங்கள் உள்ள வந்துடுது. அப்போ ஒரு குடும்பம் அந்த ஜென்ம சுபாவம், பழைய நினைவு, பழைய காரியங்கள், பழைய வாழ்க்கை, பழைய 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 அதையெல்லாம் விட்டுட்டு வெளியில வந்தா மட்டும்தான் ஒரு குடும்பத்துக்குள்ளே முதல்ல சமாதானம் என்ட்ரு ஆகும். நம்ம சர்ச்சைக்கு போகும்போது நம்ம சமாதானமா இருக்கும், நம்ம கையில பைபிள் எடுத்து வாசிக்கும் போது சமாதானமா இருக்கும், தேவனை தேடும் போது நமக்கு சமாதானம் இருக்கு.
ஆனா பழைய ஒரு காரியங்களை உட்கார்ந்து ஒரு மனுஷன் யோசித்தாலோ, அதை சொல்லி சண்டை போட்டாலோ, இல்ல பழைய பழைய காரியங்களை நம்ம தோண்டி எடுக்கும்போது, அதாவது பழைய காரியங்கள் கெட்ட காரியமும் இருக்கு, நல்ல காரியமும் இருக்கு. இப்போ ஒரு சொத்து முடிச்சிருப்பாங்க ஒரு 10 வருஷம். அதை வீட்டு டாக்குமெண்ட் பீரோல இருக்கும், அது வேற. சில தேவையில்லாத காரியங்கள், அதான் அழகா வசனம் எழுதப்பட்டிருக்கு, முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷன். அப்ப அந்த முந்தின நடக்கை, அந்த முந்தின வாழ்க்கை, அப்ப முந்தின வாழ்க்கைனா என்னன்னே 17-19 வரை இந்த வசனம் எழுதப்பட்டிருக்கு. அந்த பழைய சுபாவங்கள் என்ன, பழைய வாழ்க்கைன்னா என்ன, அதுவும் பைபிள் அழகா எழுதப்பட்டிருக்கு. முந்தின நடக்கக்கூடிய மோசம் போக்கும் இச்சைகளால கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு, இத களைந்து போட்டால் மட்டும்தான் ஆசீர்வாதம். ஒரு குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கணும் அப்படின்னா, வீட்டுக்குள்ள நார்மலா ஒரு கணவன் மனைவி, ஒரு பிள்ளை, ஒரு 4 பேருடைய வாழ்க்கையில, இல்ல ஒரு 6 பேர் 8 பேர், மாமியார், அப்படி நம்ம சேர்த்துக்கலாம். வீட்டில் எதை சொல்லி சண்டை போடுவாங்க அப்படின்னா, கல்யாணம் முடிஞ்சு வந்திருப்பாங்க, ஒரு 2 பவுன் ஒரு 5 பவுன் கம்மியாக வந்திருக்கும், ஒரு 4 வருஷம் 5 வருஷம் கொடுக்காம வந்திருப்பாங்க. ஆனால் 4 வருஷம் 5 வருஷம் ஆனால் கூட உங்கள் வீட்டிலேருந்து எங்களுக்கு இது தரல அப்படின்னு சொல்லி உட்காந்து பேசி மருமகளை வேதனைப்படுத்திட்டு இருப்பாங்க. இப்படி ஒரு குடும்பம் கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பல சூழ்நிலையில கஷ்டப்படுது. இதெல்லாம் என்ன காரியம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, முந்தின நடக்கக்கூடிய கெட்டு போகிற பழைய மனுஷன், இச்சைகளினாலே கெட்டு போகிற பழைய மனுஷன். எங்கெல்லாம் இச்சை வருதோ அங்கெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா மனுஷன் கெட்டு போயிடும். இன்னைக்கு நிறைய குடும்பத்துல எதனால பிரச்சனை வருது? கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. மாம்சத்தினுடைய கிரியையில ஒரு 17 சுபாவம் இருக்கு. அதுல எங்கெல்லாம் ஒரு மனுஷன் விழுந்து கிடக்கிறானோ, பாவ அடிமையில விழுந்து கிடக்கிறானோ, அவங்களால ஆவியில வளர முடியல. ஆவியில வளரணும் அப்படின்னு ஒரு குடும்பம் தீர்மானம் பண்ணிச்சு அப்படின்னா, அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய வாழ்க்கைய மாற்றி அமைத்து கொண்டால் மட்டும்தான் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நம்ம டக்குன்னு வளர முடியும். இன்னைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரணும், அண்ணே நாங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரணும் அப்படின்னா நாங்க என்னென்ன செய்யணும்? உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி, ஒரு புதிய மனுஷன் ஒரு புதிய பார்வையில தான் இருப்பான். ஒரு பழைய மனுஷன் பழைய பார்வையில இருப்பான். அதை நம்ம சிம்பிளா எப்படி சொன்னா புரியும் அப்படின்னா, சில குடும்பத்துல கண்ணாடி போட்டிருப்பாங்க, கொஞ்சம் அதிகமா நல்ல பார்வை, அதாவது அந்த திக்னஸ் கூட இருக்கும், எம்எம் கூட இருக்கும். கண்ணாடி போட்டிருப்பாங்க. கண்ணாடி கலத்தி வச்சா தெரிய மாட்டுக்கு அப்படிம்பாங்க, கண்ணாடி போட்டா நல்லா தெரியுது அப்படிம்பாங்க. கண்ணாடி கலத்தியாச்சு அப்படின்னா எங்களுக்கு ஒண்ணுமே தெரியல அப்படிம்பாங்க, கண்ணாடி போட்டா கிளியரா இருக்கு அப்படிம்பாங்க. அதே போல பழைய வாழ்க்கை அப்படின்னாலே ஒரு இருளான ஒரு வாழ்க்கை, புதிய வாழ்க்கை அப்படின்னா ஒரு பிரகாசமான ஒரு வாழ்க்கை. பழைய வாழ்க்கை அப்படின்னாலே அது பல காரியத்திலே கட்டப்பட்ட நிலைமையா இருக்கும். ஆனா புதிய வாழ்க்கை விடுதலையாக்கப்பட்ட வாழ்க்கை. பழைய வாழ்க்கையிலே சமாதானம் இருக்காது, ஆனா புதிய வாழ்க்கையிலே சமாதானம் இருக்கும். அப்போ ஒரு மனுஷன் பழைய வாழ்க்கைனா என்ன, புதிய வாழ்க்கைனா என்ன அப்படின்னா, ஒரு வீட்டுல ஒரு குடும்பத்துல ஒரு கணவன் மனைவி ஏதாவது ஒரு காரியத்துல சண்டை போடும்போது, இன்னைக்கு ஏதாவது ஒரு காரியம் அப்படின்னா அதுல ஒரு கடிந்து கொள்றாங்க அப்படின்னா அது வேற. 5 வருஷம் முன்னாடி 7 வருஷம் முன்னாடி அதை தோண்டி எடுத்து, நீ 5 வருஷம் முன்னாடி அப்படி பண்ணல, நீ 7 வருஷம் முன்னாடி அப்படி பண்ணல,
அப்படியே பண்ணேன்னு சொல்லி இப்போ உட்காந்து என்ன போட்டுட்டு இருப்பாங்க. அது பார்த்தா கொரோனாவுக்கு முன்னாடி இருக்கும். அதை இப்போ உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நம்ம புது சிருஷ்டியா இருந்தால் பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின. பழைய காரியத்தை எங்கெல்லாம் நம்ம தோண்டி கொண்டு வரோமோ அவங்களோட இருதயத்துக்குள்ள ஒரு வேதனை, ஒரு கசப்பு, ஒரு எரிச்சல், ஒரு கோபம், மன்னிக்க முடியாத ஒரு சுபாவங்கள், இதெல்லாம் உள்ள இருக்குன்னு அர்த்தம். இதெல்லாம் இருந்துச்சுன்னா என்னென்ன ஆகும் அப்படின்னா பரிசுத்த ஆவியானது துக்கப்படுத்தி கொண்டிருக்காங்கன்னு அர்த்தம். எபேசியர் 4 அதிகாரம் 30 முதல் 32 ஆகிய வசனங்களிலே, நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். சகலவிதமான கசப்பும், கோபமும், மூர்க்கமும், கூக்குரலும், தூசணமும் மற்ற எந்த துர்க்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவுது. ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். அப்ப புதிய சிருஷ்டினா என்ன, பழைய வாழ்க்கைனா என்ன அப்படின்னா, நமக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். நமக்குள்ளே புதிய ஆவியை தந்ததுக்கு அப்புறம் நம்ம இருதயத்துக்குள்ளே புதிய ஆவியை நாம் பெற்றுக்கொண்ட பின்பாக மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலா சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். அந்த புதிய ஆவியை பெற்றுக்கொண்ட பின்பாக பழைய சுபாவங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே தொடரக்கூடாது. புதிய சுபாவம்னா என்ன, பழைய சுபாவம்னா என்ன, அழகா எழுதப்பட்டிருக்கு. உங்க வீட்டுல நீங்க கையில பைபிள் இருந்தா நீங்க எடுத்து கையில வைத்துக் கொள்ளலாம். பழைய சுபாவம் அப்படின்னா எபேசியர் 4 அதிகாரம் 17 19 ஆகிய வசனங்கள். புதிய சுபாவம் அப்படின்னா 30 32 ஆகிய வசனங்கள். இந்த பகுதியில பழைய சுபாவம், புதிய சுபாவம் ரெண்டுமே நம்ம அறிந்து கொள்ள முடியும். சகலவிதமான கசப்பும், கோபமும், மூர்க்கமும், கூக்குரலும், தூசணமும் மற்ற எந்த துர்க்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவுது. நம்ம புதிய ஆவியை பெற்றுக்கொண்ட பின்பாக இருதயத்துக்குள்ளே சகலவிதமான கசப்பு இருக்கக்கூடாது. அந்த புதிய மனுஷன், அந்த புதிய ஆவியை பெற்றுக்கொண்ட பிள்ளைகள் பரிசுத்த ஆவியானது துக்கப்படுத்தாமல் வாழ நாம் அர்ப்பணிக்க வேண்டும். சில குடும்பத்துல பிரச்சனை எங்க நடக்கு அப்படின்னா பரிசுத்த ஆவியானது துக்கப்படுத்திடுவாங்க. அதனால அவங்களுடைய வாழ்க்கையில சமாதானம் இல்லாமல் போயிருது. ஐயா, அந்த பரிசுத்த ஆவியானவரை நாங்க எப்ப துக்கப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஆழமா போய் பார்த்தா, சகலவிதமான கசப்பு அப்படின்னாலே அது எல்லாமே அந்த பழைய சுபாவம் தான். அந்த பழைய காரியங்களை நம்ம தோண்டி எடுத்து வீட்டுல சண்டை போடும்போது பரிசுத்த ஆவியானவர் துக்கப்படுகிறார். மாம்சத்தினுடைய ஒரு கிரியையில தான் கோபம் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். ஒரு வீட்டுல 2 பேர் 4 பேர் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. சண்டை போடும்போது என்ன ஆகும்? பரிசுத்த ஆவியான் துக்கப்படுவார். பரிசுத்த ஆவியான ஏன் துக்கப்படுறாரு? நமக்குள்ளே ஆவிக்குரிய கனிகள் தான் இருக்கணும். இந்த பழைய சுபாவங்கள் எந்திரிக்கும் போது வீட்டுல பார்த்தா சண்டை நடந்துட்டு இருக்கும். ஆனா பரிசுத்த ஆவியான பார்த்தா துக்கப்பட்டு இருக்கும். பரிசுத்த ஆவியான துக்கப்படும் போது அந்த குடும்பத்துக்குள்ள ஏகப்பட்ட பிரச்சனைகள் ஆரம்பிக்கும். அதுக்கு ஏதாவது பைபிள்ல வசனம் இருக்கானே அப்படின்னா வசனம் இருக்கு. பழைய ஏற்பாட்டுல ஏசாயா 63 அதிகாரம் 10 வசனத்துல எழுதப்பட்டிருக்கு. எப்படி எழுதப்பட்டிருக்கு அப்படின்னா,
அவர்களோ கலகம் பண்ணி அவருடைய பரிசுத்த ஆவியை விசனப்படுத்தினார்கள். அதனால் அவர் அவர்களுக்கு சத்துருவாய் மாறி அவரே அவர்களுக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணினார். இப்ப இந்த வசனத்துல என்ன அர்த்தம் அப்படின்னா, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கலகம் பண்ணி அவருடைய பரிசுத்த ஆவியை விசனப்படுத்தினார்கள், பரிசுத்த ஆவியானவரை வேதனைப்படுத்தினார்கள். அதனால் என்ன நடக்கு அப்படின்னா, அவர் அவர்களுக்கு சத்துருவாய் மாறி அவரே அவர்களுக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணினார். அப்போ ஒரு வீட்டுக்குள்ள பிரச்சனை வரதுக்கு காரணம், மூல காரணம் யாரு? அதை நம்ம கொஞ்சம் ஆழமா கண்டுபிடிக்கணும். ஏன்னா கர்த்தருடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படணும், சத்தியத்தை கேட்டு மனம் திரும்பி பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டு பரலோகத்துக்கு போய் சேரணும். என் வாழ்க்கையில எனக்கும் கொடுக்கப்பட்ட கட்டளை அதுதான். நானா இருந்தாலும் கர்த்தருடைய வார்த்தைக்கு மீறக்கூடாது, கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படியணும். கர்த்தருடைய வார்த்தை எங்கேயாவது மீறிட்டேன்னா பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படுத்துவார். அதுக்கு நான் மனம் திரும்பி பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டு நித்திய ஜீவனுக்கு போய் சேரணும். இதுதான் எல்லாருக்குள்ள சட்டம். ஒரு குடும்பம் பரிசுத்த ஆவியானவரை விசனப்படுத்தினால், அதாவது அவர்களோ கலகம் பண்ணி, எங்கெல்லாம் ஜனங்கள் கலகம் பண்றார்களோ, பரிசுத்த ஆவியானவர் வேதனைப்படுத்துறார்களோ, அதனால் அவர் அவர்களுக்கு சத்துருவாய் மாறி அவரே அவர்களுக்கு விரோதமா யுத்தம் பண்ணினார். அப்ப ஒரு குடும்பத்துல பிரச்சனை எங்க ஆரம்பிக்கி? ஜனங்கள் கலகம் பண்றாங்க, பரிசுத்த ஆவியானவர் வேதனைப்படுத்துறாங்க. அதனால அவங்களுடைய வாழ்க்கையில பிரச்சனைகளும் போராட்டங்களும் ஆரம்பிக்கு. பிரச்சனையும் போராட்டமும் எப்படி ஆரம்பிக்கி அப்படின்னா, கோபப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும். ஆனா நம்ம மக்கள் என்ன பண்ணுவாங்க? கோபம்தான் படுவாங்க. ஏன் கோபப்படுறாங்க? அது ஜென்ம சுபாவம். அந்த ஜென்ம சுபாவம் மறுபடியும் எந்திரிக்கும் போது அவங்களோட வாழ்க்கையில ஆட்டோமேட்டிக்க எல்லா பிரச்சனையும் வந்தது. மூர்க்கம், கூக்குரல், தூசணம், மற்ற எந்த துர்க்குணமும் உங்களை விட்டு நீங்க கிடையாது. நம்ம பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்ட பின்பாக நமக்குள்ளே சகல விதமான கசப்பு செயல்படக்கூடாது. சகல விதமான கசப்பு உள்ள கடந்துச்சு அப்படின்னா அவங்க எப்படி இருப்பாங்க? நம்ம கொஞ்சம் யோசித்து பார்ப்போமே. இதயத்துக்குள்ள சகலவிதமான கசப்பு இருக்குப்பா, அப்ப அவங்க எப்படி இருப்பாங்க? அந்த குணத்துல தானே இருப்பாங்க. அப்ப கர்த்தருடைய பிள்ளைகள் சகலவிதமான கசப்பு உள்ள வேண்டாம். சகலவிதமான கசப்பு இருந்துச்சுன்னா பரிசுத்த ஆவியான துக்கப்படுத்திட்டு இருக்காங்க. பரிசுத்த ஆவியான துக்கப்படுத்தினதுக்கு அப்புறம் அவங்களோட வாழ்க்கை எப்படி ஆசீர்வாதமா இருக்கும்? நம்ம அப்படி நார்மலா யோசித்து பார்ப்போம். சகலவிதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூசணமும் மற்ற எந்த துர்க்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவுள். இதெல்லாம் நீங்கினா மட்டும்தான் பரிசுத்த ஆவியார் நமக்குள்ளே வல்லமையா செயல்படுவார். பரிசுத்த ஆவியான துக்கப்படுத்திட்டு இருக்கும்போது அவங்களோட வாழ்க்கையில நிறைய பிரச்சனை இருக்கும். சரி, இதுக்கு மூல காரணம் என்ன அப்படின்னா, ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். இன்னைக்கு நிறைய வீட்டுல மன்னிக்கிற இதயத்தை காணோம். அதனால மறுபடியும் சண்டை போடுறாங்க. மன்னிக்கிற இருதயம் இருந்துச்சு அப்படின்னா முதல்ல சண்டை போடுறது நிப்பாட்டிடுவாங்க. இன்னைக்கு நிறைய குடும்பத்துல ஏன் மறுபடியும் சண்டை போடுறாங்க அப்படின்னா, அங்க மன்னிக்கிற ஒரு சுபாவம் உள்ள இல்லைன்னு அர்த்தம். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும். நிறைய வீட்டுல எங்க பிரச்சனை ஆரம்பிக்க அப்படின்னா மன்னிக்கிற சுபாவம் இல்லை. ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். அப்ப அந்த மன்னிக்கிற இருதயம் நமக்குள்ள இருந்தால் நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்றன்னு அர்த்தம். இல்ல மன்னிக்கிற சுபாவம் எனக்கு சுத்தமா இல்லை அப்படின்னா பரிசுத்த ஆவியானது துக்கப்படுத்திட்டு இருக்குன்னு அர்த்தம். எனக்கு ரெண்டுக்குள்ள வித்தியாசம் முதல்ல புரியணும்.
நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். ஒரு குடும்பம் பரிசுத்த ஆவியான துக்கப்படுத்தினதுக்கு அப்புறம் அந்த வீட்டுக்குள்ள பிரச்சனை தலைக்கு மேல வந்தது. என் வாழ்க்கையில நான் ரியலா அனுபவிச்சிருக்கேன். தேவையில்லாம எங்கேயோ கோவப்பட்டுட்டேன் அப்படின்னா நான் பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்திட்டு இருக்கேன். ஒரு துர்க்குணம் வந்துட்டு அப்படின்னா பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்திட்டு இருக்கோம். ஒரு கூக்குரல், ஒரு மூர்க்கம் பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்திட்டு இருக்குன்னு அர்த்தம். ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து, இன்னைக்கு நிறைய குடும்பத்திலே அப்படிப்பட்ட ஒரு சுபாவம் காணும். அதனால கனிகளினாலே மட்டும்தான் ஒருவரை அறிவீர்கள். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு என்னப்பா வேணும் அப்படின்னா, மன்னிக்கிற ஒரு இருதயம் வேணும். மன்னிக்கிற இருதயம் இருந்தா மட்டும்தான் அவங்க ஆவியில வளர முடியும். அதுதான் முக்கியமான பாயிண்ட். இப்ப இன்னைக்கு காலை உள்ள செய்தியில நம்ம அதனுடைய கண்டினியூ பார்க்கும்போது, முந்தின நடக்கக்கூடிய மோசம் போக்கும் இச்சைகளால கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் கலைந்து போட்டு ஒரு குடும்பத்திலே பழைய சுபாவங்கள், பழைய எண்ணங்கள் இதெல்லாம் கலைந்து போட்டால் மட்டும்தான் அவங்க ஆவியில வளர முடியும். ஆவியில வளரணும் அப்படின்னா, ஒருவேளை சில குடும்பத்துல கேட்பாங்க, அண்ணே இந்த பழைய சுபாவம்னா என்னன்னு அப்படின்னு சொல்லி ஒருவேளை யாராவது கேட்டால் அதுக்கும் ஆன்சர் இருக்கு. 17 to 19 ஆகிய வசனங்கள். எபேசியர் 4 அதிகாரம் 17 to 19 ஆகிய வசனங்கள். ஆதலால் கர்த்தருக்குள் நான் உங்களுக்கு சாட்சியா சொல்லி எச்சரிக்கிறது என்னவெனில், மற்ற புறஜாதிகள் தங்கள் வீணான சிந்தையிலே நடக்கிறது போல நீங்கள் இனி நடவாமல் இருங்கள். அப்ப மற்ற புறஜாதிகள், கர்த்தரை அறியாதவர்கள், அந்த பழைய சுபாவத்துல இருக்கிற பழைய எத்தனையோ கோடிக்கணக்கான ஜனங்கள் இருக்காங்க. வீணான சிந்தையிலே நடக்கிறது போல நீங்கள் இனி நடவாமல் இருங்கள். அங்க ஒரு எச்சரிக்கை கொடுக்கிறாரு, நீங்க இப்படி நடக்கக்கூடாது அப்படிங்கிறது. வீணான சிந்தனையிலே நடக்கிறது போல நீங்கள் இனி நடவாமல் இருங்கள். அப்ப முதல் பாயிண்ட் என்ன அப்படின்னா, வீணான சிந்தை. இந்த வீணான சிந்தை வந்துச்சு அப்படின்னா நிறைய ஆபத்து தான் இருக்கும். ஏன்னா கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கிறிஸ்துவின் சிந்தை தான் நமக்கு இருக்கணும். நமக்கு கிறிஸ்துவின் சிந்தை இருந்தா மட்டும்தான் நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர முடியும். வீணான சிந்தை இருக்கும்போது அதுல அசுத்தம் இருக்கும், தீட்டுப்படுத்துற காரியங்கள் இருக்கும், அருவருப்பான காரியங்கள் இருக்கும். அப்ப இந்த வீணான சிந்தை அப்படின்னாலே அது ஒரு மனுஷனை தீட்டுப்படுத்தும், கர்த்தரை விட்டு பிரிக்கும். அதனால அது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். அடுத்தாப்புல 18வது வசனம், அவர்கள் புத்தியில் அந்தகாரப்பட்டு. புத்தியில் அந்தகாரம் அப்படின்னா என்னன்னே அர்த்தம் அப்படின்னா, புத்தியிலே இருள். புத்தியில இருள் வந்துட்டு அப்படின்னா அவங்க எதை செஞ்சாலும் ஒரு தெளிவு இருக்காது. புத்தியிலே அந்தகாரப்பட்டு. அடுத்தாப்புல 3வது, தங்கள் இருதய கடினத்தினால். ஒரு மனுஷன் பழைய வாழ்க்கை நம்ம சொல்றோம்ல, அதுல முதல் பாயிண்ட் என்னன்னா வீணான சிந்தை. 2வது புத்தியிலே அந்தகாரப்பட்டு. 3வது இருதய கடினம். அப்ப புதிய மனுஷன் எப்படி இருப்பான் அப்படின்னா இருதயம் கடினமா இருக்காது. பழைய மனுஷன் எப்படின்னா இருதயத்துல கடினமா தான் இருப்பான். அந்த ரெண்டுக்குள்ள வித்தியாசத்தை முதல்ல புரிந்து கொள்ளணும். எப்படி நமக்கு கல்லான இதயத்தை எடுத்து போட்டு சதையான இதயத்தை நமக்கு தந்தாரோ, அது புதிய ஹார்ட், புதிய ஆவி. ஆனா பழைய சுபாவம் என்னன்னா கடினமான இருதயமா இருப்பாங்க, அது பழைய ஹார்ட். ஒரு மனுஷன் கிறிஸ்துவுக்குள் ஜெனிப்பிக்கப்பட்ட பின்பாக அவங்களுக்கு ஒரு சதையான இருதயமா இருக்கும், மன்னிக்கிற இருதயமா இருக்கும், மன்னிக்கிற சுபாவம் இருக்கும். அவங்க தேவனோடு தொடர்புல இருப்பாங்க. ஆனா அந்த பழைய மனுஷன் அப்படின்னா அந்த முந்தின நடக்கக்கூடிய மோசம் போக்கும் கெட்டு போயிற பழைய மனுஷன், இச்சைகளினால கெட்டு போயிற பழைய மனுஷன். அவங்க புத்தியில் அந்தகாரப்பட்டு வீணான சிந்தை, இருதயத்துல கடினம்,
இதெல்லாம் பழைய சுபாவத்துக்குள்ள போயிட்டு இருக்கு. கர்த்தருடைய பிள்ளைகள் ஆவியில வளரணும், ஆவியில வளரணும், ஆவியில வளரணும் சொல்லி ரொம்ப ஆசை இருக்கு. அந்த வீரான சிந்தை ஏதாவது உள்ள கிராஸ் ஆகுதா, இல்ல இருதயம் கடினமா இருக்கா, இல்ல புத்தியில அந்தகாரம் இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்த்தால் கண்டுபிடிக்கலாம். 4வது, தங்களில் இருக்கும் அறியாமையினாலே தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியராயிருந்து. அவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா, தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியராயிருப்பாங்களாம். இப்ப நம்மளாம் யாரு அப்படின்னா, ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறோம். நமக்குள் இயேசு கிறிஸ்துவினுடைய ஜீவன் இருக்கு. நம்ம ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகள். ஆனால் கர்த்தரை அறியாத பிள்ளைகள் என்ன அர்த்தம் அப்படின்னா, தங்களில் இருக்கும் அறியாமையினாலே, ஒரு மனுஷன் தேவனை அறிந்து கொள்ளல அப்படின்னாலே அவங்களுக்குள்ள ஜீவன் இல்லை. அவங்கதான் அந்நியர். அந்நியராய் இருந்து, அடுத்தாப்புல கண்டினியூ 19 வசனம், உணர்வில்லாதவர்களாய் சகலவித அசுத்தங்களையும். அப்ப அந்த பழைய மனுஷன், இச்சையான பழைய மனுஷன் யாரு அப்படின்னா, உணர்வில்லாதவர்களாய். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில இச்சை இருக்கும் போது அவனுக்கு ஒரு உணர்வே இருக்காது. ஏன்னா அவன் தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியரா இருக்கான். கர்த்தரை அறியவில்லை, அவன் தேவனை அறிந்து கொள்ளல, அவனுக்கு உணர்வு இல்லைன்னு சொல்லி போட்டிருக்கு. உணர்வு இல்லாதவர்களாய் சகலவித அசுத்தங்களையும். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில பழைய காரியங்கள், பழைய சுபாவம், பழைய மனுஷன் சொல்றோம்ல, அது யாரு அப்படின்னா, உணர்வும் இருக்காதான், சகலவித அசுத்தங்களையும் ஆவலோடு நடப்பிக்கும்படி. ஒரு மனுஷனுக்கு உணர்வு இல்லை அப்படின்னாலே அவங்க என்ன செய்வாங்கன்னு சொல்லி அவங்களுக்கே தெரியாது. சகலவித அசுத்தங்களையும் அப்படின்னா அவங்க ஏதோ ஒரு சகலவிதமான ஒரு பாவத்துக்குள்ள கிடக்குறாங்கன்னு அர்த்தம், அசுத்தத்துக்குள்ள கிடக்குறாங்கன்னு அர்த்தம். அது விபச்சார அடிமையா இருக்கலாம், இல்ல வேசித்தனமா இருக்கலாம், இல்ல காம விகாரமா இருக்கலாம். பலவிதமான அசுத்தமான காரியங்கள் இருக்கு. விக்கிரகமே அசுத்தம் சொல்லி வேதம் சொல்லிடுது. அப்ப எங்கெல்லாம் ஒரு மனுஷன் அசுத்தமா இருக்கான்னு சொல்லி பார்க்கும்போது, கர்த்தரை விட்டு தள்ளி போனால் பல காரியத்துல அசுத்தமா இருப்பான். உணர்வில்லாதவர்களாய் சகலவித அசுத்தங்களையும் ஆவலோடு நடப்பிக்கும்படி. ஆவலோடு அப்படின்னா ஆசையா நடப்பிப்பாங்க. சில குடும்பத்துல நல்லது செய்ய ஆசையே வராது, கெட்டது செய்யணும் அப்படின்னா ரொம்ப வேகமா ஆசையா போய் செய்வாங்க. அப்ப அவங்க எல்லாம் யாரு அப்படின்னா, இன்னும் தேவனை அறிந்து கொள்ளலை. அவங்கதான் பழைய மனுஷன். அந்த பழைய மனுஷனை களைந்து போடணும்னு சொல்லிதான் போட்டிருக்கு. ஒரு மனுஷன் அசுத்தமான காரியத்தை ரொம்ப ஆசையா போய் செய்யறான், ஆவலோடு போய் செய்யறான் அப்படின்னா அவன் யாரு அப்படின்னா, கர்த்தரை அறியாத மனுஷன். அதே நேரத்திலே காம விகாரத்துக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. ஒரு குடும்பம் எங்கெல்லாம் கர்த்தரை விட்டு தள்ளி போய் பாவத்துல இருக்கிறாங்களோ அவங்க எல்லாருமே அசுத்தத்துக்கு ஒப்பு கொடுத்துருக்காங்க, காம விகாரத்துக்கு ஒப்பு கொடுத்துருக்காங்க. உணர்வே இருக்காது. உணர்வில்லாதவர்களாய் சகலவித அசுத்தங்களையும் ஆவலோடு நடப்பிக்கும்படி, ரொம்ப ஆசையா செய்யற மாதிரி ஆவலோடு நடப்பிக்கும்படி தங்களை காம விகாரத்துக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார்கள். அப்போ ஒரு மனுஷனுக்குள்ள உணர்வு இல்லை, கர்த்தரை அறிந்து கொள்ளல அப்படின்னா அவனோட வாழ்க்கையில இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கும். அதனால கர்த்தருடைய பிள்ளைகள் புதிய சிருஷ்டியா நான் மாறணும் பிரதர், என் வாழ்க்கையில நான் புதிய சிருஷ்டியா மாறணும், நான் என்ன செய்யணும் அப்படின்னா, நம்ம முதல்ல கையில பைபிள் எடுத்து வாசிக்கணும். பழைய மனுஷன் யாரு? முந்தின நடக்கக்கூடிய மோசம் போக்கும் இச்சைகளால கெட்டு போயின பழைய மனுஷன். அந்த மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு, எப்படி ஒரு பழைய சட்டையை களைத்து போட்டு ஒரு புது சட்டையை எடுத்து போடுறோமோ, பழைய சட்டையை வேண்டாம்னா கலத்தி போட்டுருவோம், புது சட்டை வேணும்னா குளிச்சுட்டு அடுத்தால புது சட்டையை தூக்கி விடுவோம். அதே போல ஒரு மனுஷன் குளிச்சாச்சு புது சட்டையை போட்டாச்சு அப்படின்னா ஃப்ரெஷ் ஆயிட்டான்னு அர்த்தம்.
இல்ல நான் குளிச்சுட்டு நான் பழைய ட்ரெஸ் தான் நான் போடுவேன் அப்படின்னா பழைய வாழ்க்கைக்குள்ள திரும்ப நடத்தும். ஞானஸ்தானம் எடுத்ததுக்கு அப்புறம், நான் கையில பைபிள் எடுத்து வாசிச்சதுக்கு அப்புறம், நான் ஒரு புதிய சாயலுக்குள்ள போயிட்டு இருக்கேன். ஒரு புதிய மனுஷனா நான் மாறிட்டேன். ஒரு புது சட்டை போட்டுட்டேன், புது ட்ரெஸ் போட்டுட்டேன். அதுக்கப்புறம் இந்த பழைய ட்ரெஸ்ஸை போய் நான் திரும்பி பார்க்க கூடாது. ஒரு பழைய வாழ்க்கையை போய் திரும்பி பார்க்க கூடாது. இந்த வருஷம் 2025 நம்ம உயிரோட இருக்கிறோமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா, தேவன் நமக்கு இம்மட்டும் பாதுகாத்து இருக்கிறார். பாதுகாத்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். இன்னும் இருக்கிற நாட்களிலே ஒரு புதிய சிருஷ்டியா வாழ்ந்தால் நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்ம நீதியை பின்பற்றுவோம், பரிசுத்தமா வாழ்வோம், நம்ம இதயத்தில் ஒரு புது ஆவி, நம்ம வாழ்க்கை ஒரு புதிய வாழ்க்கை. ஏன்னா புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். அந்த புதிய மனுஷன் யாரு அப்படின்னா, தேவனுடைய சாயலா சிருஷ்டிக்கப்பட்ட, நம்ம எல்லாருமே தேவனுடைய சாயலா சிருஷ்டிக்கப்பட்டிருக்கோம். பாவம் செய்யும்போது தேவனுடைய மகிமை இழந்து போயிடுவாங்க. ஆதாம் ஏவாள் பாவம் செய்யும்போது தேவனுடைய முகம் மறைக்கப்பட்டுட்டு, தேவனுடைய முகம் மறைக்கப்பட்டதுக்கு அப்புறம் அவங்களோட வாழ்க்கையில தேவனுடைய மகிமை இழந்து போயிட்டாங்க. அப்ப அதிகாலவில் யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ, நம்ம புதிய சிருஷ்டியா இருந்தால் நமக்கு பெரிய பெரிய கிஃப்ட் இருக்கு. அந்த பழைய சட்டையை பழைய ட்ரெஸ்ஸை எடுத்து போட்டுட்டு நான் அதைத்தான் நான் போடுவேன், நான் பழைய வாழ்க்கைக்குள்ள நான் போவேன்னு சொல்லி அடம்பிடித்தால் பரிசுத்த ஆவியானவர் விசனப்படுத்தி கொண்டிருக்கிறாங்க. பரிசுத்த ஆவியானவர் வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறாங்க. பரிசுத்த ஆவியானவர் துக்கப்படுத்தி கொண்டிருக்கிறாங்க. பரிசுத்த ஆவியானவர் துக்கப்படுத்தும் அவங்களோட வாழ்க்கையில சமாதானம் இருக்காது. அதே நேரத்துல ஒரு மனுஷன் நான் புது சிருஷ்டியா மாறிட்டேன், என்னோட வாழ்க்கை புதிய வாழ்க்கையா இருக்கு, நான் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறேன் அப்படின்னு சொல்லியாச்சு அப்படின்னா அவனோட வாழ்க்கையில எல்லாமே புதுசு புதுசா மாறிட்டு இருக்கும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளு, இவ்வளவு நேரம் பொறுமையா செய்தி கேட்டீங்க. ஒரு சின்ன ஜெபம் பண்ணி முடித்துருமா? கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் கர்த்தாவே, நன்றி எடுத்து துதிக்கிற சுதிரம்பா. கொடுக்கப்பட்ட சத்தியத்துக்கு ஸ்தோத்திரம். புதிய சிருஷ்டியா வாழ எங்களுக்கு கிருபை தாங்க. பழைய காரியங்கள் எதெல்லாம் இருக்கோ எல்லாம் களைந்து போட்டு கிறிஸ்துவை தரித்து கொள்ளணும். அந்த கிருபை தாங்க. இந்த நாளைக்கான கிருபைக்காக நன்றி. 1000 மடங்கு உங்களுக்கு நன்றி செலுத்தினோம். உங்களுடைய கிருபையால் நிரப்புங்க. உங்களுடைய பிரசன்னத்தால் மூடுங்கப்பா. மகிமையின் ஆவியானது உங்க பிள்ளைகள் மேல தங்கிருங்க. பிதா குமாரன் பரிசுத்த நாமத்துல முத்திரை போடுங்க. உங்களோட ரத்த கொட்டைகளை வேலடைங்க. கல்வாரி அன்பினால் நிரப்புங்க. எங்களுக்காக ஜீவனை தந்திருக்கிறீங்க. பிதானிடத்துல பரிந்து பேசி கொண்டிருக்கிறீங்க. எங்களோட அக்கிரமம், எங்களோட பாவம், எங்களோட மீறுதல், எங்களோட துக்கம், எங்களோட பலவீனம், எங்களோட நோய் எல்லாவற்றையும் சிலுவையில் சுமந்தவர் உண்மை அழைக்கிறோம். தேவகுமாரனா வெளிப்பட்டீங்களே உண்மை அழைக்கிறோம். மனுஷகுமாரனா வெளிப்பட்டீங்களே உண்மை அழைக்கிறோம். மாம்சத்துல வெளிப்பட்டீங்கப்பா. எங்களுக்காக கடைசி சொட்டு ரத்த வரிய ஜீவனை தந்திருக்கிறீங்க. எங்களுடைய பாவங்களுக்காக மரித்து வேத வாக்கியங்களின்படி அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர் தெழுந்த இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்கிற ஒரு கிருபை எங்களுக்கு தந்திருக்கிறீங்க. அதுக்காக நன்றி. இந்த நாளிலும் இணைந்திருக்கிற குடும்பங்களை பரிசுத்தப்படுத்தி உங்களுடைய ரத்தத்தினால கழுவி ஆசீர்வதிங்க. தடைகளை நீக்குங்க. அப்பத்தின் தண்ணீர் ஆசுரிங்க. கடன்கள் உபத்திரத்தை கர்த்தர் எங்களுக்கு மாற்றித்தாங்க. எங்களோட வாழ்க்கையில் நாங்கள் கர்த்தரை விட்டு எங்கெல்லாம் மீறி இருக்கோமோ அந்த பாவத்தை மன்னித்து எங்களுக்கு மறுபடியும் எங்க குடும்பத்தை ஆசீர்வதிங்க. எத்தனையோ தேசத்துக்குள்ள இருந்திருக்காங்க, இவ்வளவு நேரம் பொறுமையா செய்து கேட்டாங்க. உங்க பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. கரம் தொட்டு ஆசீர்வதிங்க. இணைந்திருக்கிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க. பிறந்த நாள், திருமண நாள் யாரெல்லாம் கொண்டாடுறாங்களோ அவனுடைய சந்ததி 1000 தலைமுறை ஆசீர்வதிங்க. சில குடும்பத்திலே திருமணம் முடிந்ததுக்கு அப்புறம் கற்பத்தை நீங்க ஆசைப்படுறாங்க. கர்த்தர் மனமிறங்குங்க. மாசமா இருக்காங்க, கர்த்தர் ஆசீர்வதிங்க. டெலிவரி போறாங்க, கர்த்தர் கூட இருங்க. திருமண தேவைக்காக ஜெபிக்கிறாங்க, கர்த்தர் எல்லா விதமான வாசல் திறந்தாங்க. திருமணம் முடிந்ததுக்கு அப்புறம் குறைகள் குற்றங்கள் மன்னித்து ஆசீர்வதிங்க. குடும்பமாக சந்தோஷமா மனமகிழ்ச்சியா வாழ கிருபை செய்யுங்க. கோர்ட்டு கேஸ் போயிட்டுருக்காங்கப்பா, எல்லா தடையெல்லாம் நீக்கி போடுங்க. விக்கிரத்துல அடிமையா இருக்காங்கப்பா, மனம் திரும்பி வாழ கிருபை செய்யுங்க. பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்துங்க. எல்லா குடும்பத்தையும் சந்திங்க. கால வேளையில வேலைக்கு போறாங்க, டிரைவிங் லைன்ல போறாங்க, கர்த்தருடைய பாதுகாப்பு வேணும். பிசினஸ் பண்றாங்க, எல்லாருக்கும் கர்த்தருடைய பாதுகாப்பு வேணும். கர்த்தர் கூட இருங்க. சரீரத்தில் பலவீனத்தோடு படுத்த படுக்கல யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ உங்களுடைய தலைமுறை கரத்தினால தொட்டு சுகமாக்கி தாங்க. பலவீனத்தை நீக்கி போடுங்க. பூரண சுகம் தாங்க. இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்தாங்க. உங்க கரத்துல அப்படின்னா யாரெல்லாம் படிக்கிற பிள்ளை ஜெபிக்கிறாங்களோ
விசேஷமான தேவ ஞானத்தால் நிரப்புங்கப்பா. எல்லா தேசத்துல ஜனங்களையும் உங்களுடைய ஜீவனுக்கு அர்ப்பணிக்கிறோம். இந்த மாசத்தோட எல்லா தேவைகளை சந்திங்க. இன்னைக்கு என்ன அவசர தேவைகள் சந்திங்க. குடும்பத்தினுடைய காரியம் எல்லாவற்றையும் ஆசீர்வதிங்க. எங்களுடைய பேர் ஆட்டுக்குட்டிய ஜீவஸ்ல எழுதப்படணும். கிருபை தாங்க. எங்களை மன்னித்து பரிசுத்தப்படுத்தி உங்கள் ரத்தத்தினால் கழுவி சுத்திகரித்து ஆசீர்வதிங்க. வாலிப வயசுல ஒரு சிறு சிறு நினை என்று வேதம் சொல்லுது. வாலிப பிள்ளைகளை உங்களுடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். கத்தர்க்கா எழும்பி பிரகாசிக்க கதை கிருபை செய்யுங்க. யாரெல்லாம் சுவிசேஷம் ஊழியம் பண்றாங்களோ உங்க பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு தாங்க. மிஷனரி மாதிரி உங்களுடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். உங்க பிள்ளைகளோட நீங்க புறப்பட்டு போங்க. தேவனர்கள் எப்ப மினிஸ்டர் ஆசீர்வதித்தாங்க. எங்க தேசத்துல உள்ள பரிசுத்தவன்களுக்கு ஸ்தோத்திரம். அதிகாலையில் இணைந்திருக்கிற எல்லா குடும்பத்தையும் உங்களுடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். இந்த நாளை உங்க பாதங்களை தாழ்த்திடும். இந்த நாளைக்கான கிருபைக்காக 1000 மடங்கு உமக்கு நன்றி செலுத்தினோம். நன்றியோடு துதிக்கிறோம் சொல்லியிருப்ப. சில குடும்பத்துல இருதயம் ஃபுல்லா வேதனை, குடும்பத்துடைய பாரங்கள் கத்தை நீக்கி போட்டுருங்க. இந்த நாளைகளுக்கு ஆசீர்வதித்தாங்க. கத்தர் பொறுப்படுகிற துதிகான மகிமையெல்லாம் ஒருவருக்கே செலுத்திடும். இயேசு கிறிஸ்துவின் பிதாவே ஆமென். தேவனுக்கு மை உண்டதாக. கத்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் சகல காரியத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கத்தர் கொடுத்த ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கத்தராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய நாளும் பரிசுத்தனுடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம்மளோடு கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்துவ பிரியமானவர்களே, என் பேர் ரவிராஜ். எனக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். 9363064181 என்ற நம்பர் கொண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்துக்காக ஜெபிப்போம். காட் பிளஸ் யூ. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.